டக்ளஸ் தேவானந்தா எல்லா அரசியலையும் அமைச்சராக இருந்தார். நாங்கள் யாரையும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம். අන්වසෝරා යාපනයේ දිස්ත්‍රික් සම්බන්ධ කමිටුවේදී කිව්වා ඒ මාලිගාව එක්ක විශ්වවිද්‍යාලයකට නැත්නම් யாப்பனை மினிஸ்ட்ரி உத்தர மினிஸ்ட்ரி வடமாகாணத்தில் இருக்கின்ற கல்வர்களை நீங்கள் பிடிக்க மாட்டீர்களா என்று. இங்கே இருக்கின்ற கல்வர்களையும் நாங்கள் பிடிப்போம், கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்குவோம். அதன் பிறகு உங்களது உறவுகளுக்கு சொல்லுங்கள் கனடா சென்று பனியிலே கஷ்டப்படும் நிலைமை மாறும் என்று. இலங்கையில் உள்ள மிகப்பெரிய தமிழ் கட்சி தேசிய மக்கள் சக்தியை பிள்ளையானை கைது செய்திருக்கின்றோம். அவரை கைது செய்தவுடன் அவருக்கு தொலைபேசி அழைப்பில் கதைக்க வேண்டும் என முதலாவதாக முற்பட்டவர் யார் தெரியுமா? பிள்ளையானின் மனைவி அல்ல, ரணில் விக்ரமசிங்க. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. இருந்தாலும் இப்பையும் அவருடைய பாதுகாப்பு மீண்டும் குறைக்கப்படும் என்று சொல்கின்றார்கள். இந்த பிள்ளையான் தொடர்பாக மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு அமைச்சு பதவிகளையும் கருணா அம்மானுக்கோ பிள்ளையானுக்கோ கொடுக்கவில்லை. தேசிய மக்கள் சக்தியின் கடந்த கால செயற்பாடுகள் மக்களுக்கு அதிருப்தி அளிக்கிறதாகத்தான் அமைஞ்சிருக்கின்றன. மீண்டும் மக்கள் அந்த தவறை செய்யக்கூடாது. இப்பொழுது பார்த்தால் புத்த பிக்குகளை விழுந்து விழுந்து வணங்குகின்ற நிலைமையிலே இன்றைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கம் 83 நடைபெற்ற இந்த மிகப்பெரிய படுகொலையை, 3000க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் சொல்லப்பட்ட படுகொலையை விசாரிக்க தயாரா? இவர்கள் விசாரிக்க மாட்டார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்ததன் பின்னர் கூட உடனடியாக நீங்கள் ஒரு தேள் கொட்டியது போல புலிகளிலிருந்து கருணா போன்றவர்கள் பிரச்சனை கொடுத்த பொழுது திருவண்ணாமலையில் நடைபெற்ற கூட்டத்திலே நான் சொன்னேன், பிரச்சார கூட்டத்தில், எங்களுடைய பிரச்சார கூட்டத்தில், அது யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்டிருந்தேன். அதைத்தான் தமிழக தேசிய தலைவர் அவர்கள் யாழ்ப்பாண அமைப்பாளர் திரு இளம்பரதி மூலம் கேட்டிருந்தார். சிவாஜிலிங்கம் அப்படி திட்டவட்டமாக சொன்னார். ஜெஃப்னா பிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். விமல் ரத்நாயக் அவர்கள் வவுனியாவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது பல விடயங்களை முன்வைத்து பேசியிருந்தார். அதில் குறிப்பாக முன்னைய ஆட்சியில் இருந்த பல விடயங்களையும் விமர்சனம் செஞ்சிருந்தார். அதில் அவர் ஒரு விடயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சொப்பினுடன் புத்தளத்துக்கு வந்தவர்கள நிலை இப்போ மாறி இருக்குது, அவர்களெல்லாம் பல பல கப்பல்களை வாங்கியிருக்கணும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் என்ன விடயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தா, இந்த டக்ளஸ் தேவானந்தா மன்னாலேருந்து புத்தளத்துக்கு சொப்பின் பையுடன் வந்தவர்கள் இன்று 10 கப்பல்களை வாங்கும் நிலையை அடைஞ்சிருக்கணும். டக்ளஸ் தேவானந்தா எல்லா அரசியலையும் அமைச்சராக இருந்தார். நாங்கள் யாரையும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம், பொதுமக்களின் பணத்தை ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். முன்னைய காலகட்டங்களில் சட்டம் பெரியாக்களுக்கு மட்டும் இருக்கையில் மற்ற சிறு மக்களுக்கு தான் அது இருந்தது என்று, பிறகு எங்களுடைய ஆட்சிக்கு பிறகு அது எல்லாருக்குமே சமனாக்கப்பட்டது என்ற விடயத்தை சொல்லியிருப்பார். முதல் ஒரு இடத்துக்கு போகணுமெண்டா சோதனை சாவடியில் பொட்டு வச்சிருந்தாவே 2 முறை சோதனை செய்வார்கள், பொட்டு வைக்காட்டிக்கு 1 முறை, முஸ்லீம் என்றால் அது 3 முறை சோதனை செய்வார்கள் என்று பல விமர்சனங்களையும் முன்னே ஆட்சி மேலே குற்றம் சுமத்தி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த எங்களுடைய ஆட்சியில் ஒன்றிணைந்து நல்ல ரீதியான ஒரு விடயங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்ற விடய பொருளையும் அவர் பேசியிருந்தார். காங்கிரஸ் துறையிலே 1 கிலோமீட்டர் சதுர அளவு கொண்ட ஒரு பெரிய ஒரு ஜனாதிபதி மாளிகையை அமைத்திருக்கிறார்கள். අන්වසෝරා යාපනයේ දිස්ත්‍රික් සම්බන්ධ කමිටුවේදී කිව්වා ඒ මාලිගාව එක්ක විශ්වවිද්‍යාලයකට නැත්නම් යාපනයේ මිනිස්සුන්ට උතුරේ මිනිස්සුන්ට ප්‍රයෝජනවත් දෙකට ගන්න එයාට ඒ බංගලාව ඕනේ නැහැ කියලා. அன்பர்கள் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், அந்த ஜனாதிபதி மாளிகையை பல்கலைக்கழகத்திற்கோ அல்லது மக்களுக்கு பயன்படும் வகையில் அதை பிரயோஜனப்படுத்துவதற்கோ அரசு அதிகாரிகளிடம் கையளிக்க சொல்லி. ඔබතුමාලා දන්නවා අපි අමතවරු විදියට 1 රුපියලක් හොරකම් කරන්නේ නැහැ, නාස්ති කරන්නේ නැහැ. உங்களுக்கு தெரியும், நாங்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் நாங்கள் 1 ரூபாவை கூட களவெடுப்பதில்லை. பல விடயங்கள் தொடர்பாக இந்த மக்களுக்கு சட்டம் எல்லா மக்களுக்கும் சமனாக இருக்கின்றது. முதல் இருந்தது சட்டம் சாதாரண மக்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருக்குமே பொதுவாக இருக்கின்றது என்ற விடயத்தையும் சொல்லியிருப்பார். அதில் என்ன விடயத்தை குறிப்பாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நமது பிரச்சனைக்கு தீர்வு காண்பதே உண்மையான அரசியல். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் சட்டமும் ஒழுங்கும் பெரிய மனிதர்களுக்கு இருக்கவில்லை, அது சாதாரண மக்களுக்காகவே இருந்தது. ஆனால் இன்று அதனை உங்களின் வாக்களின் மூலம் மாற்றியுள்ளோம். இன்று மிகப்பெரிய லஞ்ச ஊழலில் ஈடுபட்ட முதலைகளை பிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் வேலை நடக்கிறது. முன்னொரு காலத்தில் அமைச்சர்களை கண்டு போலீசார் ஓடி ஒளிந்தார்கள். இன்று போலீஸுக்கு பயந்து அமைச்சர்கள் ஓடி ஒளியும் நிலையை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். கிளிநொச்சியில் ஒருவர் கேட்டார், வடமாகாணத்தில் இருக்கின்ற கல்வர்களை நீங்கள் பிடிக்க மாட்டீர்களா என்று. இங்கே இருக்கின்ற கல்வர்களையும் நாங்கள் பிடிப்போம். இங்கும் மன்னாரில் இருந்து புத்தளத்துக்கு சொப்புன் பையுடன் வந்தவர்கள் பலர் இருக்கின்றனர். இப்போது அவர்களது சொத்துக்கள் மூலம் 10 கப்பல்களை வாங்க முடியும்.
டக்ளஸ் எல்லா அரசியலிலும் அமைச்சராக இருந்தார். நாங்கள் யாரையும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம். பொதுமக்களின் பணத்தை ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். பெரிய முதலைகள் கொழும்பிலே தான் இருக்கின்றார்கள். ராஜபக்ச மிகப்பெரிய முதலை. நாமல் ஜோசித ஆகியோருக்கு பொதுமக்களின் பணத்தை சூறையாடியதற்காக வழக்குகளை பதிவு செய்துள்ளோம். எனவே உங்கள் வாக்கள் மூலம் நாட்டின் சட்டமும் ஒழுங்கும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. நாட்டின் பாதாள குழுக்களை உருவாக்கியது ராஜபக்சக்களும் விக்ரமசிங்கங்களும் பிரேமதாசக்களுமே என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் முன்பு சோதனை சாவடிகளில் பெண்கள் பொட்டு வைத்து சென்றால் 2 முறை சோதனை செய்வார்கள். பொட்டு இல்லாவிடில் 1 தரம் செய்வார்கள். முஸ்லீம் மக்கள் என்றால் 3 தரம் செய்வார்கள். அதை மாற்றும் செயற்பாட்டை நாம் முன்னெடுத்துள்ளோம். நாங்கள் இந்த அரசை பொறுப்பெடுத்து 5 மாதங்களே ஆகின்றது. முச்சக்கர வண்டியை வேகமாக திருப்பலாம், பேருந்தையும் கப்பலையும் வேகமாக திருப்பது கடினமே. பிழையான வழியில் சென்ற தேசத்தையே திரும்ப நாம் முற்பட்டுள்ளோம். உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தது சொர்க்கமான பூமி அல்ல, வங்குரோத்தான ஒரு நாடு. ரணில் இந்த நாட்டை ஆண்டபோது டாலரின் பெறுமதி காலை ஒரு விலையிலும் மாலை இன்னொரு விலையிலும் இருந்தது. இன்று அதில் ஒரு ஸ்திரத்தன்மை காணப்படுகின்றது. உங்கள் பொருளாதார பிரச்சனைகள் தீர்வதற்கு கொஞ்ச காலம் எடுக்கும். காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு மகன் மீண்டும் கிடைத்தது போல் வடமாகாணம் நமக்கு கிடைத்துள்ளது. அதனை நாங்கள் அன்போடு பாதுகாப்போம். வடக்கை வளப்படுத்த எம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம். பலால் விமான நிலையத்தை விருத்தி செய்வோம். அங்கு கொழும்பில் இருந்து ஆட்களை வேலைக்கமர்த்த நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்குவோம். அதன் பிறகு உங்களது உறவுகளுக்கு சொல்லுங்கள், கனடா சென்று பனியிலே கஷ்டப்படும் நிலைமை மாறும் என்று. இந்த பிரதேசத்தில் இருக்கும் காணியை யுத்த தேவைகளுக்காகவும் அதற்கு பிறகும் இராணுவத்தினர் ஆக்கிரமித்துள்ளனர். பொதுமக்களின் காணிகளை அவர்களுக்கே வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். கிட்டத்தட்ட 25 பகுதிகளில் 100 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்களை விரைவில் விடுவிப்பதற்கு அடையாளம் கண்டுள்ளோம். சிலர் நினைக்கின்றார்கள் தாங்கள் பிடித்த நிலங்களை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்று. ஏனெனில் மீண்டும் ஒரு யுத்தம் பெறலாம், வந்தால் தங்களுக்கு சுலபம் என நினைக்கின்றார்கள். மீண்டும் ஒரு யுத்தம் பெறுமா என்று உங்களிடம் கேட்கின்றேன். இனிமேல் யுத்தம் பெறாது. நாங்கள் தேசிய சமாதானத்தை நிலைநிறுத்தும் ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவோம். நிலங்களை விடுவிக்கும் போது தெற்கில் உள்ள இனவாதிகளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதேபோல வடக்கிலும் இனவாதிகள் உள்ளனர். 4 மாதத்தில் ஒரு அப்பக்கடையை போடுவதே கடினம். நாங்கள் ஆணையரவு உப்பு உற்பத்தியை ஆரம்பித்துள்ளோம். அதனை தொடங்கிய பின்னர் சுமந்திரனுக்கு அது பிரச்சனையாக உள்ளது. உப்பு பாக்கெட்டில் பெயர் பிழையாம். உப்பிலே நீங்கள் பார்ப்பது பெயரையா ருசியையா? இவ்வாறான சின்ன விடயங்களுக்காக இனவாதத்தை தூண்டும் ராஜபக்ச போன்ற சகோதரர்கள் வடக்கிலும் உள்ளனர். தமிழ் கட்சிக்கு வாக்களிக்குமாறு என்று சொல்கின்றார்கள். இலங்கையில் உள்ள மிகப்பெரிய தமிழ் கட்சி தேசிய மக்கள் சக்தியே. வன்னி, யாழ்ப்பாணம், நுவரெலியா, பதுளை போன்ற மாவட்டங்களில் உள்ள மிகப்பெரிய தமிழ் கட்சி தேசிய மக்கள் சக்தியே. சுமந்திரனுக்கான வாக்கள் ஜாலில் இம்முறை கிடைக்கவில்லை. யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சியில் ஒருவர் கூட பாராளுமன்றத்தில் இல்லை. ஸ்ரீதரன் கிளிநொச்சி வாக்குளாலேயே வந்தார். இலங்கையில் உள்ள பெரிய முஸ்லீம் கட்சி தேசிய மக்கள் சக்தியே. பெரிய சிங்கள கட்சியும் அதுவே. தெற்கின் கம்மன்பில போன்றோர் வடக்கில் உள்ளனர். அரசியல் அனாதைகளாக உருவாகியிருக்கின்றார்கள். அவர்கள் இனவாதத்தை விதைக்கின்றார்கள். ஈஸ்டர் தாக்குதலில் சந்தேகத்தின் பேரில் தான் பிள்ளையானை கைது செய்திருக்கின்றோம். அவரை கைது செய்தவுடன் அவருக்கு தொலைபேசி அழைப்பில் கதைக்க வேண்டும் என முதலாவதாக முற்பட்டவர் யார் தெரியுமா? பிள்ளையானின் மனைவி அல்ல, ரணில் விக்ரமசிங்க. அவர்கள் இருவரும் நண்பர்களா? ஒருபோதும் இல்லை. கம்மன்பில பிள்ளையானின் சட்டத்தனியாக ஏன் மாறுகின்றார்? அவர் ராஜபக்சவின் கோழையாள். உயிர்த்தராறு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிய விசாரணை நடத்தப்படும் போது ராஜபக்ச, ரணில், சஜித் அனைவரும் குழப்பமடைந்துள்ளனர். நாட்டை வளப்படுத்த முற்படும் போது கள்வர்கள் குழப்பமடைந்துள்ளனர். ஒற்றுமையை ஏற்படுத்தும் போது இனவாதிகள் குழப்பமடைந்துள்ளனர். ஜாலில் சுமந்திரனும் கஜேந்திரகுமாரும் நமது வேட்பாளர்கள் தொடர்பாக தேவையில்லாத விடயங்களை சொல்லி வருகின்றனர். இப்படியான பொய்களை மக்கள் நம்ப வேண்டாம். கிராமத்திலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்போம். எனவே மக்கள் அர்ப்பணிப்புள்ள வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டும். தமிழரசுக்கு ஒரு ரொன்காசு வழங்கியிருந்தாலும் வேலை செய்ய மாட்டார்கள். வடமாகாண சபையில் நடந்தது உங்களுக்கு தெரியும். மஹிந்த தெற்கிலே களவெடுத்தார். தேர்தலிலே கூறுவார் சிங்கள ஜாதி என்று. சிங்கள மக்கள் வாக்களித்தார்கள். அவர் திரைசேரியை பூச்சியமாக்கினார். வடக்கிலும் அப்படி சிலர் உள்ளனர். அவர்கள் அரசியல் சோம்பேறிகள். சும்மா இருப்பார்கள். தேர்தல்களில் தமிழர்கள் உரிமை என்பார்கள். தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள். அவர்கள் லண்டனுக்கு போய்விடுவார்கள். இதுதானே இதுவரை காலமும் நடந்தது. சில தமிழ் முஸ்லீம் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் இங்கு தேர்தலில் போட்டியிடும் நிலையில் அவர்கள் அரசியல் சுற்றுலா பயணிகளாகவே உள்ளனர். நான் நினைக்கின்றேன் சுமந்திரனை விட நான் அதிகமாக யாழ்ப்பாணம் போயிருப்பேன் என்று. எனவே தேசிய மக்கள் சக்தி உங்களுடைய கட்சி என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த உரை காணப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு குறைக்கப்படுவது தொடர்பாக நாமல் ராஜபக்ச அவர்கள் விசனம் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. இருந்தாலும் இப்பையும் அவருடைய பாதுகாப்பு மீண்டும் குறைக்கப்படும் என்று சொல்கின்றார்கள். குறிப்பாக அது தொடர்பாக கடிதம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது.
ஆகவே மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு மீண்டும் மீண்டும் குறைக்கப்படுகின்றது என்றால் இதற்கு ஏதோ பின்னணி காரணம் இருப்பதாகத்தான் அறிய முடிகின்றது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நாட்டில் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மையற்ற நிலையில் தான் இருக்கின்றது. அங்கங்கே துப்பாக்கிச் சூடுகள் இப்போ வரைக்குமே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. பிறகு எதற்காக மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டது என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே இந்த மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு குறைப்பு தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அன்ரோமா அரசநாயக் அவர்கள் ஆட்சி பீடம் ஏறின பிறகு பல பிரமுகர்களுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. அதில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே, மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா, அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச போன்ற பலரது பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டது. அந்த பாதுகாப்புகள் குறைக்கப்பட்ட உடனேயே நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும், சார காரியவசமாக இருக்கட்டும் போன்ற பலர் தங்களுடைய விமர்சனங்களை பொது வழியில் வழங்கிய வண்ணமே இருந்தார்கள். இந்த பாதுகாப்பு குறைப்பு தொடர்பாக முதல் மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு ஓரளவு குறைக்கப்படுகின்றது. பிறகு இராணுவ பாதுகாப்பே முற்றாக நீக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. அப்போ அதற்குமே இவர்கள் தரப்பிலிருந்து வந்த விமர்சனம் என்னென்று பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய பாதுகாப்பு குறைக்கப்படுகின்றது, ஆனால் நாட்டில் இன்றைக்கும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை ஒழித்த பெருமை மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் கூட அந்த பெருமை இருக்கின்ற அதே நேரத்துக்கு உயிர் ஆபத்தும் இருக்கின்றது. ஆகவே உயிர் ஆபத்து இருக்கின்ற ஒரு ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பை குறைப்பது எந்த வகையில் நியாயம்? முன்னாள் ஜனாதிபதிகள் சிலருக்கு பாதுகாப்பு குறைக்கப்பட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேண்டாம், மைத்ரிபால சிறிசேனவோ, ரணில் விக்ரமசிங்கவோ, சந்திரிகாவோ இந்த பயங்கரவாதத்தை ஒழித்தல் என்ற அந்த வகைக்குள்ளே வர மாட்டினேன். ஆனால் அந்த வகையராக்குள்ளே வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச. ஆகவே அவருடைய பாதுகாப்பு குறைக்கப்படக்கூடாது என்று அவருடைய பாதுகாப்பு எப்பொழுது குறைக்கப்பட்டதோ அப்பொழுது இருந்தே நாமல் ராஜபக்ச, சாகர காரியவசம் போன்றோர் குரல் கொடுத்த வண்ணமே இருந்தார். அந்த வகையில் இப்பவும் அவர்கள் சொல்கிற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினரை ஒழித்தார். இப்போவுமே விடுதலை புலிகள் அமைப்பினர் அங்கங்கே சில இடங்களில் டயஸ்போராக்கள் போன்ற பேரில் இருக்கிறோம் என்று அவர் முதல் சொல்லியிருந்தார்கள். ஆகவே அந்த குறிப்பிட்ட நபர்களால் மீண்டும் இவருக்கு ஆபத்து பெறலாம். ஆகவே பாதுகாப்பு குறைத்தது தவறு என்று தான் சொன்னார்கள். இப்போயுமே அதே கருத்தை தான் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பாதுகாப்பு குறைப்பு தொடர்பான கடிதம் ஒன்று தான் வந்திருக்கின்றது. ஆகவே எந்த அளவுக்கு இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதை, இந்த பிள்ளையான் கைதுக்கு பிறகு இந்த பிள்ளையான் தொடர்பான பல விடயங்களும் வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன. அந்த வகையில் இந்த பிள்ளையான் தொடர்பாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த பிள்ளையான் தொடர்பாக மட்டுமில்லை, கருணாம்மான் தொடர்பாகவும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கார். இந்த பிள்ளையானும் கருணாம்மானும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்கள். ஆகவே அவர்கள் அந்த அமைப்பில் இருக்கின்ற பொழுதே பல குற்றங்களை செய்திருக்கின்றார்கள், பல மக்களை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இராணுவத்தோடு இணைந்த பிறகு ஓரளவுக்கு இந்த குற்றம் சம்பந்தம், அதாவது விடுதலை புலிகள் அமைப்பினரை ஒழிப்பதற்கு அவர்கள் உதவி இருக்கலாம். ஆனால் அவர்களும் இந்த குற்ற சம்பவங்களோடு தொடர்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய அரசாங்கத்தில், அதாவது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, இந்த நல்லாட்சி காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசாங்கத்தில் நான் எந்த ஒரு அமைச்சு பதவிகளையும் கருணாம்மானுக்கோ பிள்ளையானுக்கோ கொடுக்கவில்லை. பிறகு எப்படி இவர்களுக்கு அமைச்சு பதவி வந்தது? இதை யார் கொடுத்தார்களோ அவர்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும், இவர்களுக்கு ஏன் இந்த அமைச்சு பதவியை கொடுத்தார்கள் என்று. அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்த்தனாறு தாக்குதல் சம்பந்தமாக ஏற்கனவே பிள்ளையானை தொடர்படுத்தி பல விடயங்கள் வெளியாகிருந்தது. ஆசாத் மௌலானாவுடைய காணொலியில் மிக பிரதான சூத்திரதாரியாகவே இவர் காணப்படுகின்றார், பிள்ளையான் காணப்படுகின்றார். ஆகவே அந்த விடயம் தொடர்பாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள்ட்டையும் கேள்வி எழுப்பப்பட்டது. உயிர்த்தஞாறு தின தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானை தொடர்படுத்துறதுக்கு முயல்கின்றனர் என வெளியாகும் தகவல் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னா, அதை பற்றி எனக்கு எதுவுமே கூற முடியாது, விசாரணைகளை முன்னெடுக்கும் சிஐடியினர் மற்றும் புலனாய்வு பிரிவுக்கே அது தெரிஞ்சிருக்கக்கூடும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த பிள்ளையான் விடயத்தை தொடர்பாக தொடர்ந்து பேசுகின்ற பொழுது அவர் இருவர் மேலேயும் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மக்களை கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் பிக்கு ஒருவரை கொண்டிருக்கின்றார்கள். அது யார் என்று தெரியுமா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கின்றார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பிக்குவை கொண்டது யார் என்று. ஆகவே இப்படியானவர்களுக்குத்தான் அந்த கடந்த அரசாங்கங்களில் அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய அரசாங்கத்தில் எந்த ஒரு அமைச்சு பதவியுமே இவர்களுக்கு வழங்கவில்லை. ஆகவே இவர்களுக்கு அமைச்சு பதவியை வழங்கியவர்கள்ட்ட தான் இவர்கள் தொடர்பான விடயங்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார்.
அது மட்டும் இல்லாமல் பொது வெளியில் பார்க்கின்ற பொழுது பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த உயிர்த்தனார் தாக்குதலோட பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற விஷயத்தை அவர் லேசாக சொல்கின்றார். அதற்கு பிறகு நலிந்த ஜேஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த உயிர்த்தனார் சம்பவங்கள் தொடர்பான பல விடயங்களில் பிள்ளையான் தொடர்பட்டிருக்கலாம் என்ற விதத்தில் விசாரணைகள் நடத்தப்படுகின்றது என்றும் சொல்லியிருந்தார். ஆக அண்மையில் அவருடைய சாரதி இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருந்தார். அதாவது முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரன் அவரை கொலை செய்த குற்றம் தொடர்பான ஒப்புக்கொண்டிருந்தார். அந்த வெளியையும் எந்த இடத்துல அவர்கள் அந்த கொலை நடந்தது அது சம்பந்தமான எந்த இடத்துல என்றதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆகவே இனி வருங்காலங்களில் இந்த உயிர்த்தனார் தாக்குதலோடு இவர் சம்பந்தப்பட்டிருப்பார் என்ற விடயங்களும் வெளியாகுமா என்றதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த கூட்டணி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயம், அதாவது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இருந்த பிளவு காரணமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணின்ற அதாவது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு தமிழ் தேசிய பேரவையாக ஒரு கூட்டணியாக அமைத்திருந்தது. அந்த கூட்டணின்ற ஜாழ் மாநகர வேட்பாளர்ன்ற தேர்தல் விஞ்ஞாபனம் படிகிற நிகழ்வு இன்றைக்கு இடம்பெற்றிருந்தது. அந்த நிகழ்வில் மாநகர மேஜர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டால் தான் மேஜரான அப்புறம் என்னென்ன விடயங்களை செய்வார் என்கின்ற ஒரு திட்டமிடல் காணொலியை மாநகர சபை வேட்பாளரான தீபன் திலீசன் முன்வைச்சிருந்தார். அதில் அவரால் செய்யப்படக்கூடிய பல வேலை திட்டங்கள் தொடர்பாக அதில் விளக்கம் அளிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சிவாஜிலிங்கம் அவர்கள் தமிழ் தேசிய தரப்புக்கு வாக்களிப்பதன் அவசியம் தொடர்பாகவும் பேசியிருந்தார். அவர் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருந்தாருன்னா, தேசிய மக்கள் சக்தியின் கடந்த கால செயற்பாடுகள் மக்களுக்கு அதிருப்தி அளிக்கிறதாகத்தான் அமைஞ்சிருக்கின்றன. மீண்டும் மக்கள் அந்த தவறை செய்யக்கூடாது. தேசிய பாதையில் பயணிக்கிற தமிழ் கட்சிகள், குறிப்பாக இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எனப்படுகின்ற இந்த தமிழ் தேசிய பேரவையாக இயங்குகின்ற எங்களுக்கு வாக்களிப்பதென்ற முக்கியத்துவம் என்ன என்பது தொடர்பாகவும் அவர் பேசியிருந்தார். அது தொடர்பான காணொலியை நான் நினைக்கிறேன், பார்த்துக்கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த நாடு ஒரு ஜனாதிபதி தேர்தலையும் ஒரு பாராளுமன்ற பொது தேர்தலையும் கடந்திருக்கிறது. இந்த 6 மாதங்களிலே இந்த நடைபெற்ற 2 தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஜேவிபி மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி பாராளுமன்றத்திலே 159 225 பேரிலே 159 எம்பிக்களையும், அதே போல ஜனாதிபதியாகவும் ஜேவிபியினுடைய வேட்பாளர் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் திரு அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களும் பொறுப்பேற்றிருக்கார்கள். இந்த சூழ்நிலையிலே வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தமிழர் தாயகத்திலே உட்பட எங்களுடைய மக்கள் ஒரு தேர்தலை எதிர்கொண்டு நிற்கிறார்கள். இதே போல ஒரு வெற்றி வகையை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி முனைப்பு காட்டி நிற்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாண மாநகர சபை, வெள்ளட்டுத்துறை நகரசபை போன்றவற்றை கைப்பற்றுவதோடாக தங்களுடைய பலத்தை வெளியுலகத்துக்கு காட்டுவது மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்களிலே ஏற்பட போகின்ற இனப்படுகொலைக்கான விசாரணைகளை தள்ளி போடுவதற்கும் ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடன் தான் நிற்கின்றார்கள் என்ற மாய தோற்றத்தை காட்டுவதற்குமான எத்தனத்திலே அதிதீவிர முயற்சிகளிலே தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் என்று ஓடி மாறி பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள். ஆரம்பத்திலே ஜனாதிபதி பிரச்சாரங்களிலே ஈடுபட மாட்டார் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு இல்லை, ஒரு தடவை அல்ல, 2வது தடவையாகவும் இந்த வாரம் வடக்குக்கு வரப்போகின்றார். ஆகவே இந்த சூழ்நிலை பின்னணியிலே தான் நாங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகின்றோம். இந்த ஜேவிபியினர் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு முகமூடியோடு என்பிபி என்று வந்தவர்கள் ஒரு வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டும். இவர்கள் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி சீன சார்பிலே அமரர் சண்முகதாசன் ஐயாவுடைய கணியிலிருந்து விலகி ரோகண விஜயவீரா அவர்களால் ஜேவிபி ஸ்தாபிக்கப்பட்டு இயங்கிய பொழுது கூட இந்த 71ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி புரட்சியை ஆரம்பித்தவர்கள், வெள்ளவாயா போலீஸ் நிலையத்தை தாக்கியிலிருந்து ஆரம்பித்தவர்கள், அந்த நேரத்திலே 5 வகுப்புகளை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். இந்திய விஸ்தரிப்பு வாதம் என்பது ஒரு வகுப்பு, இந்தியன் எக்ஸ்பான்ஷன். அப்ப இவ்வாறான ஒரு நிலைமையிலே
இந்திய விஸ்தரிப்பு வாதம் என்று சொல்லி மலைய மக்களுக்கு எதிராக தேயிலை தோட்டங்களை எல்லாம் செயலிழக்க வைக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருந்தன. அது 88 மீண்டும் 2வது அவருடைய புரட்சியின் பொழுதும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராகவும் அவர்கள் போராடிய பொழுதும் அது திட்ட தெளிவாகியது. இந்தியாவிலிருந்து பொருட்களை இறக்கியவர்களை, அரிசி பருப்பு மாவை இறக்கியவர்களை கூட சுட்டுக்கொலை கொன்றது ஜேவிபியினர். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நான் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பியிருந்தேன். புத்த பெருமான் இந்தியாவிலிருந்து வந்தார், நீங்கள் தடை செய்ய தயாரா என்று. இப்பொழுது பார்த்தால் புத்த பிக்குகளை விழுந்து விழுந்து வணங்குகின்ற நிலைமையிலே இன்றைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தலதா மாளிகைக்கு எதிராக தாக்குதலை நடத்தியவர்கள் இன்றைக்கு ஜேவிபியினர், இன்றைக்கு இவ்வாறு இருக்கிறார்கள். அவை இவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்த கொடுமைகளை நாங்கள் மறக்க தயாராக இல்லை. 1983 ஆண்டிலே தமிழின படுகொலையை தென்னிலங்கையிலே தீவிரமாக நிறைவேற்றிய பொழுது பல ஜேவிபியினர் அதிலே பங்கெடுத்ததை எங்களுக்கு ஆதாரபூர்வமாக தெரியும். அது மாத்திரமல்ல, கொழும்பு வெலிக்கடை வெஞ்சிறையிலே 53 தமிழ் அரசியல் கைதிகள், அமரர்கள் தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன் போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அரசியல் அந்த சிறைச்சாலையிலே கைதியாக இருந்த விமானம் ஒன்றை, இத்தாலி விமானம் ஒன்றை கடத்திய குற்றச்சாட்டிலே இருந்த ஏவிபியை சேர்ந்த சேபால ஏக்கநாயக்கா அவர்கள் அவர்களுடைய படுகொலையிலே நேரடியாக பங்கு பெற்றியதையும் எங்களுக்கு சாட்சியம் உண்டு. அரசாங்கம் 83 நடைபெற்ற இந்த மிகப்பெரிய படுகொலையை, 3000க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் சொல்லப்பட்ட படுகொலையை விசாரிக்க தயாரா? இவர்கள் விசாரிக்க மாட்டார்கள். சர்வதேச விசாரணை தான் நாங்கள் கோரி நிற்கின்றோம். நீங்கள் வேண்டுமென்றால் உள்நாட்டு விசாரணை செய்யுங்கள், நீங்கள் அப்பொழுதும் கூட முகமூடி தெரிய வரும். அவை இதற்கு பொறுப்பானவர்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பொழுது நீங்கள் ஆடிய முறையாட்டங்கள் எல்லாம் சேர்த்து, அதன் பின்னரும் தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்ததன் பின்னர் கூட உடனடியாக நீங்கள் ஒரு தேள் கொட்டியது போல வெகுண்டெழுந்து பாராளுமன்றத்துக்குள்ளே நீங்கள் எவ்வாறு செயற்பட்டீர்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு பக்கத்திலே இருந்து பார்த்தவர்கள். குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஒரு இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை, ISGA, இன்டரிம் செல் கவர்னிங் அத்தாரிட்டி என்கின்ற ஒரு அமைப்பை முன்மொழிவை சமர்ப்பித்தவுடன் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு அமரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நோர்வே அமைச்சர் திரு எரிக் சொல்லேமுடன் கையெழுத்தவுடன் அடுத்த அந்த வாரமே ஜனாதிபதி மாளிகையிலே இவர்கள் எல்லாம் குழுமி நின்றதை எங்களுக்கு ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் எனக்கு தகவல் கிட்டியது. அதிலே இந்திய தூதரமுடன் இருந்திருக்கின்றார். அந்த சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் சொன்னார் என்றதும் எனக்கு தெரியும். திருப்பி தேர்தல் அவர்கள் பாராளுமன்றத்தை கலைக்க போறால், கலைச்சால் தான் வெல்ல முடியாது என்ற ஒரு பயத்திலும் அவர் சொல்லியிருக்கிறார். அது அல்ல பிரச்சனை. தகவலை நான் பெற்றவுடன் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதமராக இருந்த கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் எங்களுடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் கௌரவ சம்பந்தன் ஐயாவுக்கு நான் இந்த தகவலை தெரிவித்தேன். என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்கப்பட்ட பொழுது நான் சொன்னேன், ஒரு அவநம்பிக்கை பிரேரணை, இம்பீச்மெண்ட் மோசன் ஒன்றை கௌரவ சந்திரிகா பண்டாரநாயக்கா ஜனாதிபதிக்கு எதிராக கொடுத்தால் பாராளுமன்றத்தை கலைக்கின்ற அதிகாரம் அவருக்கு இருக்காது. அந்த சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அது எடுக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிராகரிக்கப்படும் வரை கலைக்கின்ற அதிகாரத்தை தடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே ஒரு அவநம்பிக்கை பிரேரணை, இம்பீச்மெண்ட் மோசன் தயாரிக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெறப்பட்டது. 225 பேர்ல 150 பேர், அதாவது 3/2 பெரும்பான்மை இருக்கக்கூடிய விதத்திலே நிறைவேறினால் அந்த ஜனாதிபதி நீக்கப்படுவார், பதவி நீக்கப்படுவார். 225 150, 3/2. ஆனால் அதே போல கொடுப்பதற்கு சரி அரவாசி உறுப்பினர்கள் போதுமானது, 113 பேர் போதுமானது. அது எங்களிடம் இருந்த காரணத்தால் தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க. கையெழுத்து பெற்றுக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று ரணில் விக்ரமசிங்க என்ன வந்தது, அந்த திட்டம் கைவிடப்பட்டது.
இந்த சூழ்நிலையிலே தான் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்த பொழுதுதான் எனக்கு பக்கத்திலே தான் ஆசனம். அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் எனது வலது பக்கத்திலே தான் ஆசனம். ஓடியாடி திரிவார். கேட்டேன், என்ன செய்ய போகிறீர்கள் என்று. இல்லை, நாங்கள் இப்போ புதிய பொதுஜன பிரபனை என்ற ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றோம், புதிய சின்னத்தை கேட்டிருக்கின்றோம், தாமரை சின்னத்தை கேட்டிருக்கின்றோம், தரமாட்டேன் என்று சொல்லியிருக்கார்கள். வெத்திலை சின்னத்தை தருவதாக சொல்லியிருக்கார்கள். நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். கூடிய விரைவிலே அது அமைக்கப்பட்டவுடன் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெறும் என்பதை சொல்லியிருந்தேன். அப்பொழுது அது நான் பாராளுமன்றத்திலே பேசும்பொழுது சொன்னேன், வெத்திலை என்றால் பச்சை, நீல வெத்திலை தமிழ் மக்களுக்கு நச்சு என்று. அது நச்சாகத்தான் மாறியது. இதே போலத்தான் 2003ஆம் ஆண்டு பாராளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட பொழுது 2004 ஜனவரியிலே 3 கூடும் என்று சபாநாயகர் அறிவிக்கின்ற பொழுது திரு அனுரகுமார் திசாநாயக்கா டைரியிலே எழுதினார் குறிப்பை. நான் பேசாமல் இருந்தேன். ஏன் சிவாஜி நீங்கள் எழுதவில்லை என்று கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் தான் பாராளுமன்றத்தை கலைக்கப் போகிறீர்கள். கலைத்தால் நாங்கள் போட்டியிடுவோம், வெற்றி பெறுபவர்கள் வருவார்கள், தோல்வி அடைந்தால் வெளியில் அனுப்போம். ஆனால் எங்களுடைய போராட்டம் உறுதியாக தொடரும் என்பதை தெரிவித்தேன். இல்லை இல்லை, இப்பொழுது கலைக்க மாட்டோம், நாங்கள் எல்லாம் காலம் குறித்திருக்கிறோம், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தை கலைப்போம். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடத்தப்படும். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி புதிய பாராளுமன்றம் கூடும். இதை நான் சொல்வதை நீங்கள் நம்புங்கள் என்று சொன்னார். அதை நான் சிங்கள பிபிசிக்கு வானொலியிலே என்னுடைய பேட்டியிலே திரு அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்தார் என்று சொன்ன பொழுது என்னை பல நக்கலடித்தார்கள். இவர் என்ன சாத்திரியாரா, சிவாஜிலிங்கம் ஐயா அப்படி சொல்றாரு. ஆனால் 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. தேர்தலுக்கான தேதி ஏப்ரல் 2 என்று குறிக்கப்பட்டது. புதிய நாடாளுமன்றம் 22 கூடியது. அப்பொழுதுதான் நாங்கள் 22 பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே வெற்றி பெற்று சென்றோம். அவர்கள் 23 பேர் வந்தார்கள். அதிலே கூட புலிகளிலிருந்து கருணா போன்றவர்கள் பிரச்சனை கொடுத்த பொழுது திருவண்ணாமலையில் நடைபெற்ற கூட்டத்திலே நான் சொன்னேன், பிரச்சார கூட்டத்திலே, எங்களுடைய பிரச்சார கூட்டத்திலே சம்பந்தனையா தலைமையிலே, கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சம்பந்தனையா தலைமையிலே ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நாங்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று செல்வதை, சென்று பதவியேற்கப் போவதை இந்த உலகம் பார்க்கத்தான் போகின்றது என்று அதை யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்டிருந்தேன். அதைத்தான் தமிழக தேசிய தலைவர் அவர்கள் யாழ்ப்பாண அமைப்பாளர் திரு இளம்பரதி மூலம் கேட்டிருந்தார். சிவாஜிலிங்கம் அப்படி திட்டவட்டமாக சொன்னார். நான் சொன்னேன், ஒரு சீட்டை, ஒரு ஆசனத்தை ஏபிடிபி பெறும் என்ற அடிப்படையிலே தான் என்னுடைய கணக்கை நான் யாழ்ப்பாணத்தில் என்று போட்டு 22 என்பதை சொல்லியிருந்தேன் என்பதை சொல்லி அனுப்பியிருந்தேன். ஆகவே இவ்வாறு ஒரு நாசகாரமான விடயங்களை செய்வதிலே முன்னின்று அனுரகுமார் திசாநாயக்கா ஜேவிபியினர். அது மாத்திரமல்ல, 2004ஆம் ஆண்டு சுனாமி அடித்த பொழுது, அப்பொழுது ஜனாதிபதி லண்டனிலே இருந்தார், பிரதமர் மஹிந்த ராஜபக்ச. உடனடியாக அதை கேள்விப்பட்டவுடன் அமரர் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயாவும் நானும் அலரி மாளிகைக்கு, பிரதமருடைய வாசஸ்தலத்துக்கு விரைந்தோம். அங்கே பார்த்தால் விமல் வீரவன்ச போன்ற சில அமைச்சர்கள் அங்கே இருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், உடனடியாக இதிலே இன மத பேதங்களை பார்க்க முடியாது, நிவாரணங்களை செய்ய வேண்டும் என்ற பொழுது கூட எங்களை இருத்திவிட்டு பாதுகாப்பு அமைச்சுக்கு சென்று வந்துவிட்டு பின்னர் கேள்விப்பட்டு அவர்கள் யாழ்ப்பாணம் வந்தார்கள், கல்வெட்டுத்துறைக்கு போனார்கள். அதே போல அப்பொழுதுதான் அங்கே எதிர்ப்புகள் நடத்தப்பட்டது மந்திய போன்ற இடங்களிலே. பின்னர் அந்த எதிர்ப்பை காட்டியவர்கள் எல்லாம் சுட்டு கொன்றதாக வரலாறு இருக்கிறது. இவ்வாறு இவர்களுடைய நடவடிக்கைகள். அதன் பின்னர் நான் ஜோசப் ஐயாவுடன் சேர்ந்து மட்டக்களப்பு போக எடுத்து விமான வசதி இல்லாத ஐயா திரும்பி போனார், நான் திருவண்ணாமலை சென்றேன். இது வரலாறு. அப்பொழுது அளிக்கப்பட்ட அழிவுகளிலே 3/2 பங்கு அழிவு வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயத்திலே நடைபெற்றது. தமிழர்களும் முஸ்லீம்களும் கொல்லப்பட்டார். அதற்கு பல வெளிநாடுகள் வந்து, அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி திரு பில் கிளிங்டன் அவர்கள் மிகச்சிறப்பாக விடுதலை புலிகள் ஆற்றியிருந்தார், பணிகளை ஆற்றினார்கள் என்று சொல்லி நோர்வேயும் சேர்ந்து இலங்கை அரசாங்கம் சேர்ந்து சுனாமிக்கு பின்னரான ஒரு கட்டுமானம், மீள் கட்டுமானம், பிடோம்ஸ், போஸ்ட் சுனாமி ஸ்ட்ரக்சரல் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கரையோரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் அந்த செயற்பாடுகள் இருக்கும். அந்த அழிவடைந்த மக்களுக்கான நிவாரணங்களையும் அந்த மீள் கட்டுமானங்களையும் பார்ப்பது என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதற்கு எதிராக ஜேவிபியினர் மிக தீவிரமாக செயற்பட்டார். ஒன்றை சொல்ல விரும்புகிறோம், அப்பொழுது இந்திய வெளிவிவகார அமைச்சர்
அமரர் நட்வர் சிங் ஐயா வந்திருந்தார். அவரை சந்திப்பதற்கு எங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தன் ஐயா தலைமையிலே சென்றோம். திரு கஜேந்திரகுமார், நான், அமரர் ரவிராஜ் போன்றவர்கள் சென்றிருந்தோம். அங்கே சாதாரணமாக 15-20 நிமிஷத்திலே காலிமுகத்திடலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தாஜ் சமுத்திரா ஹோட்டலுக்கு செல்லக்கூடியவர்கள் 2 மணி நேரத்துக்கிட்ட எடுத்தது. அவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், வீதி முழுக்க கண்ணீர் போய் குண்டுகள் வீசப்பட்டன, துப்பாக்கி வேட்டுகள் தீர்க்கப்பட்டன. ஆர்ப்பாட்டங்களால் அந்த பீட்டோம்ஸ் என்ற இது முறியடிக்கப்பட்டது. நீதிமன்றத்தின் மூலமும் ஆர்ப்பாட்டங்களிலும் மூலமும் தோற்கடிக்கப்பட்டது. சுனாமிக்கு என்று வந்த பணத்திலே தன்னுடைய சொந்த அக்கௌண்ட்லேயே போட்டவர் தான் இந்த மஹிந்த ராஜபக்ச. பின்னர் பிரச்சனைகள் வந்த பின்னர் தான் அதிலிருந்து அவர் வெளியிலே வந்தார். அதற்கு ஆதரவாக நின்றவர்கள், அவரை காப்பாற்றுவதற்கு நின்றவர்கள் ஜேவிபியினர். எங்களுடைய மக்களுக்கு அழிவு இன்றைக்கும் அந்த அழிந்தவர்களுக்கு இன்னும் விடுவிப்புகள் அல்லது உரிய நிவாரணங்கள் கிடைக்கவில்லை. அது தமிழ் முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும். இந்த பின்னணியிலே தான் பீட்டோம்ஸை அவர்கள் சுனாமிக்கு பின்னரானதை எதிர்த்தார்கள். அதே போல ஒரு தீர்வு திட்டத்தை, ISGA என்ற தீர்வு திட்டத்தை எதிர்த்து செயற்பட விடாமல் செய்தார்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக வடக்கு கிழக்கு இணைப்பு, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருந்த தற்காலிக இணைப்பை கூட நீதிமன்ற நடவடிக்கை மூலம் ஜேவிபியினர் முறியடித்தார். இதைவிட வன்னியிலே எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டு, மாணவர்கள் சிறுவர்கள் கொல்லப்பட்டு, நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே ஆர்ப்பாட்டம் செய்கின்ற பொழுது எங்களுடன் மோதல்களிலே ஈடுபட்டவர்கள் இவர்கள். எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்க செய்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஏதோ புனிதர்கள் மூலம் வரம் பெறுவதையும் இவர்களுக்காக எங்களுடைய மக்களுடைய ஆட்சி ஆதரவை வழங்கப் போகின்றார் என்று நினைக்கின்ற பொழுது கவலையாக. இது மாத்திரமல்ல, போரை தீவிரமாக நடத்த வேண்டும், போருக்கு ஆட்களை திரட்டி கொடுப்பதில்லை நின்றவர்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலிலே கூட அனுரகுமார் திசாநாயக்கா சொன்னார், தென்னிலங்கையில பேசும் பொழுது 10,000 படை வீரர்களை நாங்கள் திரட்டி கொடுத்தோம் என்று. அப்படி திரட்டி கொடுத்தவர்கள் தான் மொழிவாய்க்காரிலே இந்த தமிழ் மக்களுடைய இனப்படுகொலை செய்தார்கள். எங்களுடைய தாய்மாரே சகோதரிகளையும் கற்பழித்து கொன்றது இதே இராணுவம். அந்த இராணுவத்துக்கு நீங்கள் மாலை சூட்ட போகிறீர்களா, ஆதரவளிக்க போகிறீர்களா என்று கேள்விதான் இருக்கிறது. இவ்வாறு ஒரு வரலாற்று தவறை இணைத்து உங்களுடைய கண்களை நீங்களே குத்துவது போல எதிர்காலத்திலே எங்களுக்கு எந்த விதமான எங்களை ஆளக்கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி முறியடிக்கக்கூடிய விதத்திலே ஒற்றையாட்சியை திணிக்கின்ற ஒரு திட்டத்தை ஜேவிபி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒற்றையாட்சி திட்டத்தை தோற்கடிப்பதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தமிழ் தேசிய கட்சி உட்பட 5 கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய பேரவையை நிறுவி இருக்கின்றோம். இது கூட போதுமானதா அல்ல, இன்னும் ஆதரவு பெறப்பட வேண்டும். எல்லா தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றாக நின்று இப்பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய 19 பாராளுமன்ற உறுப்பினர்களே 8 பேர் ஜேவிபியை, NPPயை, தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள், 8 பேர் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள், ஒருவர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அடுத்தவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த திரு செல்வம் அடைக்கலநாதன், இன்னொருவர் வைத்தியர் அர்ஜுனா. அவை இந்த 19 பேரிலே நாங்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்த ஏக்கிய ராஜ்ய என்கின்ற ஒற்றையாட்சிக்குள்ளே போகின்ற திட்டத்தை முறியடிக்கக்கூடிய விதத்திலே செயற்படுவதை நோக்கி பயணிக்க வேண்டும். அதற்கு நீங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கட்சிகளுக்கு, எங்களுக்கு வாக்களிக்காவிட்டாலும் இன்னொரு தமிழ் தேசிய கட்சிக்காக வாக்களிங்கள், பலப்படுவதன் ஊடாகத்தான் தேசிய மக்கள் சக்தியை தமிழர் தாயகத்திலிருந்து விரட்ட முடியும், ஓரங்கட்ட முடியும். இந்த சர்வதேச விசாரணையை குழப்ப எடுப்பதை தோற்கடிக்க முடியும். இதை நோக்கி மக்கள் பயணிக்க வேண்டும். மே 6ஆம் தேதி ஒரு நல்லொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் உங்கள் எல்லோரையும் பார்த்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.